நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுஜா, அஞ்சனாவை பாத்தியா? இல்லையே. இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கவே இல்லையா? இல்லையே. ஏன்? இல்ல, வீட்டில் அவளை எங்கேயும் காணோம். சந்திரன், அஞ்சனாவை பாத்தீங்களா? இல்லையே. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு? அரை மணி நேரம் ஆகுது. என்ன தம்பி? இல்ல, ஒன்றும் இல்லை, அவளை பார்த்தீங்களான்னு கேட்டேன். இந்தாங்க தம்பி கீ. அஞ்சனா எங்கேயோ போயிட்டா சந்திரனா. அவ போயிட்டா. நாம யாருமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. இல்ல மேடம், அஞ்சனா எங்கேயும் போக மாட்டா. நாம தேடி பார்க்கலாம். ஒருவேளை பூஜை ரூம்ல கூட இருப்பா. சந்திரனே, வாங்க நம்ம தேடி பார்ப்போம். வாமா. டீ குடிச்சியாமா? ஏமா, நீ டீ குடிச்சியான்னு நான் கேட்டேன். குடிச்சேன். டாடி, இந்த அஞ்சனாவை பத்தி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்க முடியாதவெல்லாம் கிடையாதுமா, நீ புரிஞ்சுக்க மறுக்கிற. எல்லாரையும் வெளியிலேருந்து நாம பாக்குறதுக்கு வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய உண்மையான முகங்கள். சாதாரணமா ஏழை விட்டு பொண்ணுங்க ஐடியாலஜி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சுய கௌரவத்தை பார்த்தா பட்டினி அதிகமாகணும் அவங்களுக்கு தெரியும். ஓஹோ. ஆனா அஞ்சனா அப்படி ஆப்போசிட். அவளோட மரியாதைய அவ என்னைக்குமே இழக்க மாட்டா. நீ கூட அவளை பார்த்து நிறைய கத்துக்கலாமேமா. பார்க்கலாம். அவ ஒரு அப்பாவி டாடி. சொல்லு ராஜீவண்ணா. என்ன மல்லிகா? எல்லாம் அஞ்சனா விஷயமா தான். அங்க அவ வந்திருக்காளா? இல்ல. வீட்டுல அவளை காணோம்னா எங்க போக போறா? அவ என்ன குழந்தையா? பக்கத்துல கடைக்கு எங்கேயாவது போயிருப்பா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. லெட்டரா? தன்னோட கடைசி பயணங்கிற மாதிரி அதுல எழுதியிருக்கா. ஒரு தற்கொலை கடிதம் மாதிரி இருக்கு.
நீ அப்படிலாம் யோசிக்காதம்மா. அவன் நம்மளை விட்டு எங்கம்மா போக போறா? இல்ல, அப்படிலாம் நடக்காதுமா. அப்படி தப்பான முடிவு எடுக்கிற பொண்ணு அவ கிடையாது. எதுக்கும் நான் தேடி பார்க்கறேன். உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு சொல்லு. என்னாச்சு டாடி? அஞ்சனாவுக்கு என்ன? காலையிலேருந்து அவளை காணோமா. எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஆனா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காளாம். அதனால மல்லிகா பயப்படுறா. என்ன லெட்டரா? அது ஒரு சூசைட் நோட் மாதிரி இருக்குன்றா. சூசைட் நோட்டா? டாடி, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நேத்து அவ இங்க வந்திருந்தா. என்கிட்ட அவ ரொம்ப அன்பா பேசினா. நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் ஒன்னு சபிச்சதே இல்லை. என்ன மன்னிக்க முடியும்னா மன்னிச்சிரு. நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரேன். நீ எப்போ விவேகானந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு போக போற? போகணும். அந்த ஆசிரமத்துல எனக்கும் ஒரு இடம் கிடைக்குமான்னு விசாரிச்சு பாரு. ஒரு குழந்தையும் கூட வரும். அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அது வேற அஞ்சனா மாதிரி இருந்தது. ஒருவேளை சாக போறதா அவ முடிவெடுத்திருக்கணும். எதுக்குமா? நான் தான் காரணம். மனுவோட பர்த்டேவை ஹலீனா வீட்டுல கொண்டாடினத நான் சொன்னதால அஞ்சனா போய் நேர்ல பார்த்தா. அப்போ நான் தானே காரணம். டாடி, நம்ம உடனே அவளை தேடி ஆகணும். நேத்து அவ வந்ததே கடைசியா சொல்லிட்டு போறதுக்கு தான். ஆண்டவா. டாடி, கொஞ்சம் சீக்கிரமா விசாரிங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் என்ன பிராயச்சித்த வேணாலும் செய்றேன். வீட்ல எங்கேயும் காணோம். செக்யூரிட்டி கூட அவ போனதை பார்க்கலன்னு சொல்றாரு. சொல்லு மனு. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாமா? இல்லப்பா, வீட்ல அவ இல்ல. எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. அவ வெளியில போனதை பார்க்கலன்னு செக்யூரிட்டி கூட சொல்றாரு. அவ வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருப்பாளேம்மா. இல்ல மனு, அவ அந்த மாதிரி பண்ண மாட்டா. சாகணுங்கிற கோழத்தனமான முடிவை அவ எடுக்கவே மாட்டா. ஏன்னா அவ தனி ஆள் இல்ல, அவளுக்குள்ள ஒரு குழந்தை வளருது. நீ எதுவும் தப்பா யோசிக்காத. கடவுளை நம்பு. நிச்சயமா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. ஆனா அஞ்சனா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லியிருந்தா இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஆமா, அஞ்சனா வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனு, நீ பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நல்லா தேடி பாரு. மா, நீங்க ராஜீவ் அங்கிளுக்கு கால் பண்ணீங்களா? ஆமா,
அங்க அவ போகல. சரி. நேத்து அஞ்சனா வேற ஒரு ஆளா மாறி இருந்தா அவ நடவடிக்கையில உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? நேத்து அஞ்சனா என்கிட்ட பேசினா, அப்ப எதுவும் தோணல. ஆனா இப்ப தோணுது. அவ என்ன சொன்னா சுஜா? உனக்கு இப்போ என்கிட்ட எந்த அன்பும் இல்ல. இருந்தா நீ என்ன கட்டி பிடிச்சிருப்பல்ல. என்கிட்ட கூட அப்படிதான் நடந்துக்கிட்டா. நான் தான் அதை சீரியஸா எடுத்துக்கல. அது ஒரு பெரிய விடைன்னு எனக்கு இப்ப தோணுது. இல்ல அப்படியெல்லாம் அவ போயிடுவாளா? என்னோட அன்போட ஆழம் அவளுக்கு தெரியும். நான் வேண்டாம், அவ முடிவெடுக்க மாட்டா. இல்ல ராஜீவண்ணா, இன்னும் எதுவும் தெரியல.
என்ன அஞ்சனா, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு எங்க போற? என்கிட்ட வேண்டாம், அட்லீஸ்ட் அம்மா கிட்டயாவது சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. எல்லாரையும் நீ ரொம்ப பயமுறுத்திட்ட. சரி வா போலாம். இல்லை, நான் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். திரும்பவும் வரமாட்டேன். எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம். பேசி தீர்க்கிற காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனியும் ஏமாந்து வாழ நிச்சயமா எனக்கு விருப்பமே இல்லை. நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், யாருக்கும் அடிமையா நான் வாழ மாட்டேன்னு. வேண்டாம். சரி நீ முதல்ல வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் எதையும் கேட்க விரும்பல. அஞ்சனா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். நீ என்ன மனசார காதலிச்சியா இல்லையா? அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல, ஆனா நானும் அப்படித்தானே. இல்லைன்னு நான் சொன்னனா? அப்படின்னா அதை விலைக்கு சொல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னோட கடந்த கால வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன்ல, அதான் இப்போ என்னை வேட்டையாடிட்டு இருக்கு. அது சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அதுக்கப்புறமா நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. நம்ம கொஞ்சம் அப்படி போய் பேசலாமா? வா. நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். படிக்கும்போது என் கூட சுத்தின பொண்ணுங்கள்ல அலீனாவும் ஒருத்தி. அதுக்கு மேல எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. என்னை பல தடவை ஏமாத்தி அவ பணம் வாங்கியிருக்கா. கல்யாணம் பண்ணது இன்னொரு ஏமாத்து வேலை. கேரிங்னு சொல்லி கூட என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கா. என்னோட எல்லா கதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி நீ தான் முடிவெடுக்கணும். என்கிட்ட எதையாவது ஓப்பனா பேசணுமான்னு எத்தனை தடவை திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு தைரியம் வரலம்மா. அலீனா கொடுத்த டைம் முடிகிற வரைக்கும் சமாளிக்கலான்னு பார்த்தேன். உன்னால என்ன மன்னிக்க முடிஞ்சதுன்னா என் கூட வா. உங்களை நான் நம்பாமலாம் இல்லை. என் மேல உங்களுக்கு இருக்கிற உண்மையான அன்பையும் நான் புரிஞ்சுக்கிறேன். நாம 2 பேரும் பிரியவே கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உங்க பொண்டாட்டின்னு அலீனா சொல்றது உண்மைதானே? அனு வேணா உங்க பொண்ணா இல்லாம இருக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம ஒன்னா இருந்தா அலீனாவால ஒன்றும் பண்ண முடியாது. வா போலாம். இல்ல, நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். என் குழந்தையோட அப்பாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா என்னோட புருஷன் சுத்தமானவன்னு நிரூபிக்கணும். அவரை நிரபராதின்னு நான் நிரூபிச்சாகணும். அதுக்கப்புறமா நான் வருவேன். அஞ்சனா, ஏறு, வீட்டுக்கு போலாம். இல்ல, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் வரமாட்டேன். நீங்க எவ்வளவு வாட்டி கெஞ்சினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். என் குழந்தையோட அப்பா எனக்கு வேணும். நான் வருவேன். குற்றச்சாட்டையெல்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் என் புருஷனை தேடி நான் வருவேன். அஞ்சனா, ஏய் அஞ்சனா, ப்ளீஸ் சொல். வேண்டாம், என் பின்னாடி வராதீங்க. புருஷன் மேல எந்த சந்தேகமும் இல்லாம தான் நான் இப்ப போறேன்.
நீங்க என்ன பண்ற? நான் அலினாவை பார்க்க வந்தேன். உனக்கும் அலீனாவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனு தான் வந்து அலினாவை பார்க்க சொன்னான். அலீனாவை பார்க்கும்போது டோரை லாக் பண்ணணும்னு மனு சொல்லியிருக்கானா? டோர் லாக் ஆனதே எனக்கு தெரியாது. உன்னை பார்க்குறப்பவே நீ ஒரு கேடுன்னு தெரியுது. உனக்கும் அலீனாக்கும் நடுவுல என்னமோ ஒரு ரகசிய உறவு இருக்கு. இல்லை, மனு சொல்லி தான் நானே இங்கே வந்தேன். சரி, உன்னை அவன் தான் இங்க வர சொன்னானு நானே கேட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். வா சோனா. நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அதான் உனக்கு தெரியுமே, நாங்க ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. மத்தபடி வேற என்ன சம்பந்தம் இருக்குமா? மனுவோட ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி இல்ல. அப்புறம் ஏன் அவன் டோரை லாக் பண்ணிருந்தான்? அதுவா, அது டோர் லாக் ஆயிருந்தா அனு வெளியில போயிடுவா, அதான். நான் நம்ப மாட்டேன். நீ ஏன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி பேசுற? நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஒருத்தர் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நாம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீ என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் மெதுவா தெரிஞ்சுக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.